சென்னையில் மேலும் 125 மின்சார பேருந்துகள் சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். சென்னையில் மேலும் 125 மின்சார பேருந்துகள் சேவையை தொடக்கி வைக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். 214 கோடி ரூபாயில் 80 மின்சார பேருந்துகள், 45 மின்சார குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகள் ஆகியவை இன்றைக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. சென்னையில் மேலும் 125 மின்சார பேருந்துகளின் சேவை இன்றைக்கு தொடங்குகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இதனை துவக்கி வைக்கிறார். மேம்படுத்தப்பட்ட பூவிருந்தவல்லி மின்சார பேருந்து நிலையமும் இன்றைக்கு திறந்து வைக்கப்படுகிறது. 214 கோடியில் 80 மின்சார பேருந்துகள், 45 மின்சார குளிர்சாதன பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. 43 கோடியில் மேம்படுத்தப்பட்ட பூவிருந்தவல்லி மின்சார பேருந்து பணிமனை திறக்கப்படுகிறது. சென்னையில் மேலும் 125 மின்சார பேருந்துகளின் சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக 214 கோடியில் 80 மின்சார பேருந்துகள், 45 மின்சார குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகள், மாற்றுகள், தீயணைப்பு பாதுகாப்பு கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகளை கொண்டு 43 கோடி 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூவிருந்தவல்லி மின்சார பேருந்து பணிமனை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உலக வங்கி மற்றும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பங்களிப்புடன் சென்னை பெருநகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள பூவிருந்தவல்லி மின்சார பேருந்து பணிமனையினை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எதிர்கால சந்ததியினருக்கு தூய்மையான சுற்றுச்சூழலை உருவாக்கும் வகையிலும் பயணிகளுக்கு நவீன வசதிகளை அளிக்கும் வகையிலும் 214.50 கோடி மதிப்பிலான 45 புதிய தாழ்த்தள குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகளின் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Sir.